வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த வாரத்துக்கான சிறந்த 4 பிரேக் அவுட் ஸ்டாக்க தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, பை பண்ணுங்க, செல் பண்ணுங்கன்னு சொல்ற ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஷேர் மார்க்கெட்ல ஒரு பேட்டர்ன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்க நல்ல கம்பெனிகள அனலைஸ் பண்ணி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபுல்லா பாருங்க. பை பண்றதும், செல் பண்றதும் உங்களோட விருப்பம். இதுல நம்ம பார்க்க போற ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சேனல்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 2000ல சப்போர்ட் எடுத்தது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 2600 வரையும் போயிருக்கு. அதுக்கப்புறம் அந்த ரேஞ்சிலேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஒரு ஹைய வச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்ல லோ வந்திருக்கு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துச்சுன்னா, கண்டிப்பா இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இப்ப ரூ. 2800 தாண்டி போறதுக்கு கூட அதிக வாய்ப்பு இருக்கு. நம்ம வந்து இந்த ஸ்டாக்ல இங்க என்டர் ஆனவங்க ஒரு 2500, 600 வர வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதே மாதிரி லோ வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா, இதுவரையும் நம்ம லோ வரதுக்கு கூட அதிக வாய்ப்பு இருக்கு. லோ வந்துட்டு கூட இந்த ஸ்டாக் மேல போலாம். அதே நேரத்துல இந்த சேனல் பேட்டர்னை பொறுத்தவரையும் கரெக்ட்டா பிரேக் அவுட் ஆகி மேல போச்சுன்னா, ரூ. 3000 தொடுறதுக்கு கூட இந்த ஸ்டாக் ஒரு வாய்ப்பு இருக்கு. சமவர்த்தன மதர்சன் இன்டர்நேஷனல் லிமிடெட். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, 2022ல இருந்து இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா, ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருந்து அந்த பழைய ஹைய 2022ல இருந்து வந்த ஹைய வந்து இப்ப தொடர்றதுக்கு கரெக்ட்டா வந்து பிரேக் அவுட்ல நிக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இத வந்து பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, ஒரு ரூ. 150 போறதுக்கு கூட இந்த ஸ்டாக்ல அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாவே இந்த ஸ்டாக் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட்லயே ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு மார்க்கெட் நல்லா சப்போர்ட் பண்றதுனால ஒரு நல்ல ரேஞ்சில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த இத மட்டும் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, ஒரு 4ல இருந்து 5% வந்து ஈஸியா கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு இந்த கம்பெனில. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, பெட்ரோநெட். இந்த கம்பெனி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2020ல இருந்து பார்த்தீங்கன்னா, 2020ல வந்த ஹைய இப்பதான் வந்து தொட்டிருக்காங்கன்னு சொல்லணும். இந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, இந்த ஹைய வந்து உடைச்சாங்கன்னா, கண்டிப்பா இந்த ஸ்டாக் வந்து ஒரு ரூ. 350 வரையும் போறதுக்கு கூட அதிக வாய்ப்பு இருக்கு. லோ வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துட்டு கூட மேல போக வாய்ப்பு இருக்கு இந்த ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நம்ம என்டர் ஆனோம்னா, ஒரு 3ல இருந்து 5%க்கு ப்ராஃபிட் கிடைச்சுச்சுன்னா, டக்குன்னு வெளியில வந்துட்டு அடுத்த ஸ்டாக்க நம்ம வந்து அனலைஸ் பண்ணி அதுல இன்வெஸ்ட் பண்ண தான் பிளான் பண்ணணும். ஒரே ஸ்டாக்ல லாங் டைம் ஹோல்டு பண்ண வேணாம். நம்ம பண்றது பூரா பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு வீக்லி இல்ல மந்த்லி வந்து ஹோல்டு பண்ணிட்டு, அதுக்குள்ள ஒரு 3ல இருந்து 5% எடுத்து டக்குன்னு நம்ம வெளியில வந்துரணும். அதுக்கடுத்து டாடா ஸ்டீல் பார்க்கலாம். 2021 ஆகஸ்ட்ல வந்த ஒரு ஹை பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த ஸ்டாக் வந்து ரூ. 151 வந்து 2021 ஆகஸ்ட் மாசம் வந்திருக்கு. அதுல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹைய வந்து இப்பதான் ரீச் பண்ணியிருக்கு. இந்த ஹைய உடைச்சு ஒரு ரூ. 155 மேல ட்ரேட் ஆச்சுன்னா, கண்டிப்பா இந்த ஸ்டாக் ஒரு ரூ. 160ல இருந்து ரூ. 170 போகறதுக்கு கூட அதிக வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல டவுன் ட்ரெண்ட் வந்தா ஒரு ரூ. 140 வந்துட்டு அதுக்கப்புறம் கூட மேல போக வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல நம்ம என்டர் ஆயிருக்கவங்க ஒரு 5ல இருந்து ஒரு 6, 7% கிடைச்சிச்சுன்னா டக்குன்னு வெளியில வந்துட்டு அடுத்த ஸ்டாக்க பாக்குறது கரெக்டா இருக்கும்.